தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இன்றைய தினம் காலை திருவப்பூர் அருள்மிகு முத்துமாரியம்மன் கோயிலிலே 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அரசின் சார்பிலே இன்றைக்கு அவர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது. மணமக்களுக்கு மட்டுமே திருமணம் செய்வது என்பது மற்றும் தன்னுடைய கடமையாக கருதாமல் மூத்த குடிமக்களுக்கும் தன்னுடைய பணியை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிற ஒரு முதலமைச்சரை இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழகம் தான் பெற்றிருக்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டுத்தான் இன்றைக்கு வயது முதிர்ந்தவர்களுக்கு ஆலயங்களிலே அவர்கள் 60, 70, 80 கொண்டாடுவது இல்லை என்று சொன்னாலும் கூட அவர்களை எல்லாம் அழைத்து தம்பதிகளாக அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுத்து இன்றைக்கு அவர்களை மகிழ்வித்திருக்கிற அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசாங்கம். அடுத்ததாக இன்றைக்கு காலையிலே திருவப்பூர் அருள்மிகு முத்துமாரியம்மன் கோயிலுடைய குடமுழுக்கு எப்பொழுது நடைபெறும் என்கின்ற தேதியை கேட்டீர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடத்திலும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களிடத்திலும் ஜனவரி 28ஆம் தேதி அன்று நம்முடைய புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய திருவப்பூர் அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் குடமுழுக்கு நடத்துவதற்காக அனுமதி கேட்டிருக்கின்றோம். நிச்சயமாக இந்து சமய அறநிலையத்துறை அதற்கான ஆணையை விரைவிலே தரும். அன்றைய தினம் நம்முடைய குடமுழுக்கு மிகச் சிறப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள எல்லா மக்களும் மகிழ்ச்சி அடைகின்ற வண்ணம் திருவப்பூர் மாரியம்மன் கோயிலுக்கு கட்டப்பட்ட 18 பட்டி மக்களும் மகிழ்ச்சி அடைகின்ற வண்ணம் அந்த குடமுழுக்கு திருவிழா சிறப்பாக நடைபெறும். அதாவது எஸ்ஐஆர் தேவையில்லை என்று இந்தியாவிலேயே சொல்லுகிற ஒரு முட்டாள்தனமான ஒரு கருத்தை சொல்லுகிற ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். எடப்பாடி பழனிசாமி தான். அவர் எதை வேண்டுமானாலும் அறிவிப்பார். எஸ்ஐஆர் என்பது ஏன் நாங்கள் வேண்டாம் என்று இப்பொழுது சொல்கிறோம் என்று சொன்னால் அது போதிய கால அவகாசம் கிடையாது. நவம்பர் 4 முதல் டிசம்பர் 4 வரை அந்த 30 நாட்களுக்குள் முழு ப்ராசஸும் முடிய வேண்டும். ஆனால் இன்று வரை மனுக்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதை பூர்த்தி செய்து வாங்க வேண்டும். அதிலே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த பாடத்தை பூர்த்தி செய்வதிலே 2002 ஒரு வாக்காளராக இருந்தால் அது மிகச் சுலபம். அந்த எண்ணை போட்டு அவர்கள் தங்களுடைய வாக்காளராக ஆகிவிடுறார். அப்படி இல்லாதவர்கள் தங்கள் தந்தையோ தாத்தாவோ பாட்டியோ தாயோ யார் 2002 வாக்காளராக இருக்கிறார்களோ அந்த அடையாள அட்டை எண்ணை கொண்டு வந்து அதிலே அவர்கள் பூர்த்தி செய்து அதன் பிறகு அந்த விண்ணப்பத்தை கொடுக்க வேண்டும். உதாரணத்துக்கு இன்றைக்கு புதுக்கோட்டைக்கு பல அதிகாரிகள் இடமாறி வந்திருக்கிறார்கள். 2002 அவர்கள் குடும்பம் வெவ்வேறு மாவட்டங்களிலே இருந்திருக்கும். அங்கே போய்த்தான் அவர்கள் 2002 வாக்காளர் பட்டியலை வாங்கி கொண்டு வந்து தர வேண்டும். அதற்கு கால அவகாசம் போதாது என்கின்ற காரணத்தாலே தான் நாங்கள் இப்பொழுது எஸ்ஐஆர் தேவையில்லை, தேர்தலுக்கு பிறகு வைத்துக் கொள்ளலாம், அவசர கதியிலே செய்து முடித்தால் அதனால் எந்த பலனும் கிடைக்காது. எனவே தான் இப்பொழுது வேண்டாம் என்கின்ற கருத்தை எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரே தவிர எஸ்ஐஆர் தேவையில்லை என்பது எங்களுடைய நோக்கமல்ல. எஸ்ஐஆர் பொறுமையாக கையாளப்பட வேண்டும், அவசர கதியிலே கையாளப்படக்கூடாது. அடுத்ததாக இதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்கு என்பது எதுவுமே கிடையாது. BLA 2 அதிமுகவிலும் இருக்கிறார்கள், காங்கிரஸிலும் இருக்கிறார்கள், வேறு கம்யூனிஸ்ட் கட்சிகளிலும் இருக்கிறார்கள். அதை போல அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய PLA 2 இருக்கிறார்கள். அவர்கள் கூட சென்று என்ன வேண்டும் என்றாலும் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும். ஒரு BLA 2 ஒரு நாளைக்கு 50 பேருடைய பாரத்தை பூர்த்தி செய்து கொடுக்கிற உரிமையை தேர்தல் ஆணையம் தந்திருக்கிறது. அந்த உரிமையை செய்வதிலே என்ன தவறு இருக்கிறது என்பதுதான் சார். ஃபார்ம் வீடு வீடாக ஒவ்வொருவராக பார்த்து கொடுப்பதுதான் ஃபார்மே தவிர திமுகவிடம் மொத்தமாக ஒரு இடத்திலே கூட ஃபாரம் படிவம் கொடுக்கப்படவில்லை. அதை நிரூபித்தால் எதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். களத்தில் திமுக தான் இருக்கு, வேற யாரும் இல்ல, வேற யாரும் கூட ஃபாலோ பண்ணி வரல. நாங்க ஏன் இருக்கிறோம் என்று சொன்னால்
எங்கள் ஓட்டுக்கள் களவாடப்பட்டு விடக்கூடாது என்கின்ற காரணத்தாலே நாங்கள் களத்திலே இரவு பகல் பாராமல் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் கால அவகாசம் போதாது. இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் இதுவரைக்கும் 13,000 பாரம் தான் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஆனால் 13 லட்சம் வாக்காளர்கள். அப்படி என்று சொன்னால் இன்னும் இருக்க 15 நாட்களுக்குள்ளே அது போதுமா? அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். கால அவகாசம் போதாது. ஒவ்வொருவரையும் பலரை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். வெளியூர்களுக்கு சென்றிருக்கின்றவர்களை எல்லாம் நாங்கள் தேடி கண்டுபிடித்து அழைத்து வந்து அந்த பாரத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். இங்கே அவர் வாக்காளராக இருக்கிறார், ஆனால் வெளியூருக்கு போயிருக்கிறார். வெளியூரிலே வாக்காளராக இருக்கிறார், புதுக்கோட்டையிலே இன்றைக்கு இருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட குளறுபடிகள் இருக்கின்றன. இந்த குளறுபடிகளை தவிர்ப்பதற்கு கால அவகாசம் வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஏன்னா அவசர கதியிலே செய்யாதீர்கள். செய்தால் அதனால் எல்லாமே கெட்டு குட்டிச்சுவராகும். நீங்கள் நினைப்பது ஒன்றும் நடக்காது. தமிழ்நாட்டு மக்கள் ஏமாளிகள் அல்ல. நிச்சயமாக நாங்கள் இரவு பகல் பாராமல் 2 மடங்கு உழைப்பதற்கு தயாராக இருப்பவன் தான் திமுக தொண்டர். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பீகார் எல்லாம் நாங்கள் எதை பற்றியும் கவலைப்படலை. எங்கள் கூட்டணி உறுதியானது, ஸ்ட்ராங்கானது, வலிமையானது. இதை யாராலும் சுக்குநூறாக உடைப்பதற்கு எந்த சக்தியும் இன்றைக்கு இந்தியாவிலே அவர் கனவு கண்டு கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் 2026 மோடியும் கனவு காண முடியும் என்பதை நிரூபித்து காண்பிப்போம். தமிழ்நாட்டில் அவருடைய பருப்பு செல்லார் ஏகார். நாங்க யாரையும் மிரட்டல. யாரை மிரட்டணும்? அவர் பண்ணையாரு. அவர் வேணா யாரையும் வேணா மிரட்டலாம். நாங்க அவர்கிட்ட மிரட்டக்குள்ள முடியுமா? பண்ணையாரை போய் மிரட்ட முடியுமாங்க? நீங்க போய் சொல்றீங்க. ஆனா அவரும் என்னை பொறுத்தவரைக்கும் சாந்தமானவர் தான், மிரட்ட மாட்டாரு. அவருக்கு தெரியும் திமுக மிரட்டாதுங்கிறது அவருக்கு தெரியும். ஆனா அவர் தலைமை பொறுப்பில் இருக்கிறோம் என்கின்ற காரணத்துக்காக பேச்சுக்காக சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சி காணாமல் போகும் சொல்லி மோடி சொல்றாரு. அதை பற்றி எல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த கட்சியும் காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் இந்தியாவில் கிடையாது. எல்லா கட்சியும் ஒரு காலத்தில் வளர்ந்து வரும்.